ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லெமன் ரைஸ் தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 4 லெமன், 5 வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் தேவைங்க. அதெல்லாத்தையும் நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு வானொலி வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் தாராளமாக விட்டுருங்க. விட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து 3 சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாங்க. அதே ஒரு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் அதோடய சேர்த்துக்கலாங்க. அப்போதான் பச்சை வாசனை போகும். நல்லா ஒரு வணக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் லெமன் சாறு நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு சாப்பாடு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆற விட்டுருங்க. அப்போதான் சாப்பாடு நமக்கு உதிரியாக நல்லா வருங்க. இப்போ நம்ம சாப்பாடு நல்லா கிளறணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா கீழே வச்சு நான் கிளறி எடுத்துக்கிட்டேங்க. மேலே வச்சு கிளற முடியல, அடுப்பு மேலே வச்சு நான் கீழே வச்சு கிளறி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, லெமன் சாப்பாடு ரெடி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.